அடித்த ஒரு தேலி மீன் ஒரு அரௌண்ட் 8 kg அபோவ் இருக்கும். நல்ல சைஸான மீன், ஆக்ரோஷமான மீன். இது நம்ம கண்ட்ரிக்கு தேவையில்லாத மீன். இது ஸோ எதுக்கு தான் இது வந்ததுனே தெரியல. ஆகஸ்ட் குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி போய்ட்டு ஆயுதத்தை கையில் எடுத்தாச்சு. ஸோ போகலாம். நம்ம லொக்கேஷனு எப்படி இருக்குன்னு பாருங்கள். காடு மேடுலாம் தாண்டி ஒரு கருவக்காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு குட்டை. ஸோ அந்த குட்டையில் நல்ல சைஸ் மீன்லாம் இருக்குது, பெரிய சைஸ் மீன்லாம். என்னென்னா இங்கே யாரும் வந்து அதிகமாக ஃபிஷிங் பண்ணுற ஆள் இல்லை. ஸோ நம்மளை மாதிரி ஆங்கிலேஸ் வந்தால் மட்டும்தான். ஸோ நான் வந்தால் மட்டும்தான், ஏன்னா இங்கே யாரும் மீன் பிடிக்க ஆள் இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு போகிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி. ஸோ நல்ல லொக்கேஷனு கருவக்காட்டுக்குள்ளே அனகோண்டா குட்டாய். ஸோ இதோட பேர் அனகோண்டா குட்டாய்னு இங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நிறையா பாம்பு அதிகமாக இருக்குது இந்த கருவச்செடி ஃபுல்லாக. அதனால் இது பேர் வந்து அனகோண்டா குட்டாய்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் லொக்கேஷன். ஃபுல்லாக பாசி படிஞ்ச தண்ணி. இதில் தான் நம்ம இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேமு. இந்த செடிங்க இருக்குது, இந்த வேலிக்காத்தான் முள் இருக்கிறது வந்து கருவு செடி. நமக்கு ரொம்ப இரிட்டேஷன் இது. ஏன்னா ப்ராப்பராக கிராஸ் பண்ண முடியாது, ரொம்ப கடுப்பு அது. இருந்தாலும் அதையும் தாண்டி கிராஸ் பண்ணுறோம், மீன் அடிக்கிறோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி ரீச் திஸ் லொக்கேஷன். தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ தண்ணி இது வரைக்கும் ஃபுல்லாக இந்த கரை வரைக்கும் இருந்துச்சு. இப்போது இது வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இல்லை அதிகமாக மீன் இந்த சைடு தான், இந்த கல்லாத்திங்க இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துல. முதல்ல நீங்கள் லொக்கேஷன் போனவுடனே கரெக்டாக சர்ச் பண்ணுங்க எங்கே மீன் வந்து ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு. மேக்ஸிமம் கரையில் தான் மீன் அதிகமாக இருக்கும், உள்ள சென்டர்லாம் மீன் ஜாஸ்தியாக இருக்காது. ஏன்னா இங்கே தான் சின்ன மீனுங்களோட ஆக்டிவிட்டி இங்கே கரையில் தான் இருக்குது. அதனால் எப்பயுமே கரையில் தான் மீன் அதிகமாக இருக்கும். எல்லாம் வந்து குட்டை பெருசாக சின்னதாக இருக்குது, ஃபுல்லாக போட்டு நீங்கள் கிராஸ் பண்ணலான்ற மைண்ட் செட் வராமல் ஃபஸ்ட்டு கரையில் இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். செட்டிங் போட்டலாம். ஸோ நம்மளோட ராடு டைவா ரீல் கேஸ்ட் கிங். செட்டிங் போட்டலாம். மீனோட ஆக்டிவிட்டி இருக்குது. சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. மோனோஃப்ளேம் லைன் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா மோனோஃப்ளேம் லைன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக அடிக்கிற ஃபிஷ்ஷுக்கெலாம் கட் ஆகிடும் ப்ரைடரு. ஸோ அதனால் மோனோஃப்ளேம் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மோனோஃப்ளேம் லைன் யூஸ் பண்ணுறேன், பட் சம்டைம்ஸ் அதுவும் கூட கட் ஆகிடும். ஸோ பி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம். இதான் என்னோடய மோனோஃப்ளேம் லைன். ஸோ நான் இதை ஃபாஸ்ட் ஹெச் பின் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் இன்றைக்கி நம்மளோட குயின் ஃப்ராக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னோடய ஃபேவரட் ஃப்ராகு. ஸோ ரெகுலராக இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த குட்டைக்கு இதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆக்ஷனு. ஏன்னா லென்த் ஃப்ராக் போட்டால் ஆக்ஷன் அதிகமாக இருக்காது. இதில் இந்த பச்சை கலராக இருக்கிறதால நிறையா தண்ணி அலம்பிட்டு வரணும், அப்போ தான் வந்து மீன் அடிக்கும். ஸோ இந்த ஃப்ராக் நம்ம யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ராக் ரெடி. ஸோ ரெடி டு start the game. Okay,
ஃபஸ்ட்டு செட்டிங் ஃப்ராகோட ஃபால்ட் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்துங்க. கரெக்டாக இருந்தால் தான் ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபஸ்ட் கிராஸ். கரையில் கிராஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கரையில் இருக்கிற சரௌண்டிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லாங் கேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் வரும்போது ஃப்ராகை நிறுத்தி கொண்டு வரணும். அப்போ தான் மீனோட ஆக்ஷன் வந்து ஃப்ராகோட ஆக்ஷன் மீனுக்கு தெரியும். நிறையவே மீன் இருந்தாலும் மீன் அடிக்காது. ஏன்னா தண்ணி ட்ரை ஆகிட்டதால அதுங்களுக்கு வந்து சின்ன மீனோட நிறையா இறை இருக்குது. அதனால் வந்து டக்குன்னு ஃபிஷிங் ஃப்ராக் அடிக்காது. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தால் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அனதர் ஆங்கிலர். ஸோ சதீஷ் என்னோடய பார்ட்னர். ஸோ 2 பேரும் கிராஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. பார்க்கலாம் எங்கே மீன் இருக்காங்க. தேலிடாடி வேறால் நினைக்கிறேன் அந்த மாதிரி அடிச்சு. பிரைடர் பிடி, வா ராடு பிடிச்சிங்க. பிரைடர் பிடிச்சி வெளியே பொறுமையா ஈத்தாடா. பிரைடர் பிடிச்சிடா. சக்ஸஸ்ஃபுல்லி தேலி மீனை லேண்ட் பண்ணிட்டோம். ஐயோ எவ்வளோ பெரிய கேட்ஃபிஷ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அது கையில் பிடிச்சி நம்மளோட ஜீப்ரா இல்லை, நம்மளோட குயின் ஃப்ராகு. ஸோ ஒரு 10 கிலோ வரும் போல் தேலி மீன். ஸோ குக் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டட். கேட்ஃபிஷ் அடிக்குது பாருங்கள். நம்ம விரால் மீன் பிடிக்க வந்தால் இதுங்களுக்கெல்லாம் தேவையா இது ஃப்ராகு? மச்சா